இடம் தரம் பாருங்க நாட்டை பாருங்க வந்து நாட்டில் எவ்வளோ விதமான விடயங்கள் இருக்கு. சொல்லி வேலை இல்லை எங்க பழகிடு இல்லப்பா அப்படி ஓடுறதுக்கு. என்ன செய்யறது ஓட ஒன்று கட்டம் வந்தா ஓட தானே. எனக்கு அந்த ஒரு சின்ன வளைவுலாம் கொஞ்சம் இதாக போயிட்டா வாகனம் ஓடுது. அதெல்லாம் பின்னி ஒரு வாகனம் வரைக்கும் கட்டுப்பட்டது. இங்கிலீஷ் பேசுறீங்கடா கடவுளே. அவங்களா அவங்க இங்கிலீஷ்காரர் தான், தமிழ் தெரியும் எஞ்சுவாங்க. Same plant but different process. Yes. மீடியமான தேயிலை பெரிய பெரிய இலையெல்லாம் ரொம்ப லைட்டான தேயிலை ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு சுவைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவில் நிற்கிறேன். நுவரெலியாவில் அதுக்கு முதல் கொஞ்சம் கீழே நின்று ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். நான் இந்த மற்ற ஃபோனில் தவறுபட்டு கீழே விழுந்தோடனே இந்த ஃபோன் வந்து உடஞ்சிட்டுது. உடஞ்சோடனே அது ஃபோன் வந்து வேலை செய்யுதில்லை, டிஸ்பிளே போயிட்டு போல் இருக்குது. இப்போ அதனடியால் இப்போ வேறு ஃபோன் ஒன்று இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் பெருசாக கிளியர் இருக்காது. என்ன செய்யறது, இங்கே நிற்கும் வரையும் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணுமே என்றபடியால் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் நின்ற இடம் வந்து கண்டியில் நின்ற நாங்கள் கண்டியில் நின்றது. எனக்கு வந்து இன்றைக்கும் கொஞ்சம் உடம்பு இல்லாத காய்ச்சல் எனக்கும். அப்போ நான் இந்த இடத்துக்கு நான் தனியாக தான் உண்மையாகவே வாரதாக இருந்தேன் நான். ஆனால் தம்பி உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தம்பி வந்தது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய அளவு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நான் தனியாக வந்திருந்தால் நான் ரொம்ப சரியாக கஷ்டப்பட்டிருப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த. அப்போ அதனடியால் ஒற்றளவுக்கு பரவாயில்ல வந்தபடியால் உண்மையாக நான் அப்படி போய் பின்னுக்கு அப்படியே போய் படுத்திருந்தது தான். இப்போ அதில் நின்று அந்த கோபுரம் ஒன்று பார்க்குறக்காண்டி போயிருந்தாங்க. பார்த்து தம்பியாக்கள் வீடியோ எடுத்தவங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த எந்த இடங்களில் நின்ற நாங்கள்ன்றதை. அப்போ அப்படியே வந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபேக்டரி, அதாவது தேயிலை ஃபேக்டரி உண்டு, அதில் நிற்கிறோம். வந்தவங்க பார்க்கணுன்றபடியால் இங்கே வந்து அது மட்டும் இல்லை, சரியான மழையாக இருக்குது பாருங்க. இந்த மழை பெய்து கொண்டு வந்து இப்போ இடங்கள் எல்லாம் ஃபுல் ஈரமாக இருக்குது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் அளவு தூரம் நாங்கள் நுவரெலியாவுக்கு போகிற அளவு தூரத்தில் வந்து நிற்கிறேன். இனி எங்கால வந்து ஒன்றுமே வந்து பார்த்து கொண்டு போவோம். இப்படி இடங்கள் இப்படி இருக்குன்றதை மட்டுமின்றி இல்லாமல் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். பாருங்கள் அப்படி இருக்கின்ற இடங்கள். அந்த அதில் ஒரு மரம் ஒன்று நிற்கிது, பூ மரம் உண்டு. என்னென்னு சொல்கிறது, இந்த ஒரு அணுகுண்டா 2 படம் பார்த்துனா அதில் வந்து இப்படி ஒரு மரத்தை கண்டேன் நான். அந்த ஒரு பூக்காகத்தான் அந்த படமே. அது மாதிரி தான் இந்த மரத்தை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது உண்மைக்குமே. இந்த வீடியோ ஃபோன் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. வீடியோ ஊருக்கு போனால் அப்புறம் செஞ்சு எடுத்துடலாம். இதுதான் அந்த ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில் தான் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம். ஓகே, இனி இதை விட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே இனி எங்கே போவோம்ன்றதையும் நாங்கள் போகிற இடங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து கவர் பண்ணி போடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தா பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா குளிராமல் இதாமல் இருக்குது. நான் வெளியில் போன இடம் வந்து சூப்பர் இடம் உண்டு. அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஃபோன் வந்து கீழே விழுந்து உடைஞ்சிட்டுது. சரி, அப்படியே நான் வந்து இப்போ வெளுக்கிட போகிறோம். அதாச்சும் இந்த ஃபேக்டரியை பார்த்து கொண்டு வெளுக்கிறதாக இருக்கிறோம். நல்லா இருக்குது உண்மைக்குமே, இடம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல தேயிலை வாசமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அதாவது மேலே அகறி போக வேணும். நல்ல தேயிலை வாசமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. வடிகளை பாருங்க அப்படி இருக்குன்ட்டு ஒரு இதில் செஞ்சுருக்குறாங்க. ஆமாம், மேலே இருக்க வேறு
தேயிலை வாசம் தான். இதுதான் அந்த தேயிலை ஃபேக்டரி. அப்படி இருக்கு. We are removing the water, moisture. This is the steps 1 for black tea. This is called as weathering. Make the leaf wood dry. Okay, va clear? இங்கிலீஷ் பேசுறீங்கடாப்பா கடவுளே. உங்க இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அவங்க இங்கிலீஷ்காரர் தான், தமிழ் தெரியும் எஞ்சுவாங்க. தமிழ் தெரியாது அதை பற்றி அவங்க சிரிப்பாங்க. நீங்க தமிழாலே சொல்லலாம் பிரச்சனை இல்ல. நீங்க இங்கிலீஷ் சொல்லுவாங்க, வீடியோ சொன்னாங்க. Green tea, black tea, white tea. Same plant but different process. Yeah. Green tea. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சரியான அந்த விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறது. Step by step. இந்த தேயிலை எப்படி உற்பத்தி ஆகுது ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறா. First 50% dryer. Half dryer. And for dryer. இப்போ நான் வந்து கீழே போகிறோம் இந்த ஃபேக்டரி பார்க்குறதுக்கு. கீழே இங்கே பாருங்க மிஷினரி வந்து இப்படி வேலை செஞ்சுட்டுருக்கேன். கோல்டன் டீ. இது வந்து நார்மல் பிளாக் டீ, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ, பிஓபி மீடியம் டீ. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தேயிலை ஒவ்வொன்றுமே வந்து பெரிய பெரிய தேயிலையாக வந்து எல்லாம் பட்டி நறுக்கி எடுக்கப்பட்டிருந்தா அப்படி வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். அதில் ஒவ்வொன்றும் getting black tea, but black tea is green color. Color is green. You have to keep in this table 90 minutes with that fan. You can see one fan. That fan spread with water. Normal gas water. That water change the color. Green to brown. Green to brown. Only black tea fermentation.
fermentation. Why we are making fermentation? We can get good aroma, good smell of the tea. That's why only black tea is served. Now you can see this is the dryer machine. After finishing fermentation, under the step centigrade, 20 minutes, your black tea is now ready. வாங்க பிடிச்சிங்களா But the dryer machine producing leaf and the stems mixed together. That is the stems that is used for compost, fertilizer, back to the tree plantation. This electrostatic machine supplies the leaf and the stems. The stems back to the tree garden for the fertilizer. அங்கேருந்து ஒவ்வொரு இதில் தான் வந்து கொண்டு இருக்குது தேயிலேன்ற இது இதா. Okay, now we can see these are different kinds of seeding machine. The machine will producing sizes of the black tea, small, medium, light, lighter. Different sizes make you different taste. Now you can see this is the modern machine, latest technological machine. This machine from China. This machine also separates the leaf and the stems. The stems back to the tree garden. This is the modern machine. That is the old machine. Now you can see that's the final product. We are exported. Product like percentage exported. 21% we are getting here and selling here. Exported means we are sending to the tea auction in Colombo. But after the tea auction, we cannot tell which teas are good. Or we can buy the tea like this tea. But in the tea factory, 100% sure original tea. When you are buying the tea outside supermarket, they are very nice. Cannot get real taste. பாருங்க ஒரு செயலிலுமே அடிச்சு வச்சு கிடக்கு. அந்த மிஷினில் போய் கொண்டிருக்குது கொண்டு கொண்டு இங்கே பாருங்க செயலே பாருங்க இப்படி வச்சு கிடக்குண்டு. அதே மாதிரி இங்கே ஃபேக்டரி கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பேக் பண்ணி கிடக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. தேயிலை ஒவ்வொரு பட்டியில் இருக்குது. ஒவ்வொன்றும் இந்த இதில் ஒரு இதில் பெரிய வகையாக இருக்குது. ஒவ்வொன்றும் அந்த சின்ன சின்ன கட் பண்ணி கொண்டிருக்கோம் ஒரு மிஷினும். ஒரு மிஷினரியில் எப்படி இருக்குன்னு சொல்லி Now we can see the sizes. This one,
BOPF. Broken, orange, peco, fine. Broken means broken of the leaf. Orange. Orange is the color of the tea. That is the natural color of the tea. Peco, Chinese word. The tea, the word came from China. Fine, small particle, very strong tea. This one, BOP. Broken, orange, peco. Medium tea, we have one more name, English breakfast tea. These two are OP and peco. Light, lightest. Strong, medium, light, lightest. This is the golden tea. Golden tea means the leaf and the buds we have to pluck some drops of water. That's the best tea, king tea. We can get some different taste. This is the white tea. This is the silver tea. This is the green tea. Green tea only steamy. That is good for diabetic and cholesterol. Here we have different flavors. Here we have one more tea, pink tea. Pink tea means inside of the pink tea, cinnamon, soursop, rose petal mixed together. The tea is like a pink color. That is good for the skin, reduce the weight and diabetic. Here we have masala tea, Earl Grey. Earl Grey is a BOP. We are mixing the Okay, that's all. Now we have nice cup of tea. நாங்க டீ எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எது வாங்குறேன்னு டீ ஷாப்ல டீயை பார்த்துட்டு we can do some tea planting. Thank you very much. ஓகேவா கிளியரா முதல்ல டீ எல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். இதான் நாங்கள் நிற்குதான் ஃபேக்டரி வேறுங்க. இந்த டீ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இது ஒரு ஒயிட் டீ சார், இது ஒரு க்ரீன் டீ, இது ஒரு கோல்டன் டீ. இது வந்து நார்மல் பிளாக் டீ, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ, பிஓபி மீடியம் டீ. உங்களுக்கு பால் டீ வேணும்னாலும் 200 பே பண்ணணும் மேடம், பால் டீ குடிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீயா? இதெல்லாம் ஃப்ரீ. கேக் எது இருக்குது சார் சாப்பிட்றீங்களா? கேக் இருக்குது, பட்டர் கேக் இருக்குது, சாக்லேட் கேக் இருக்குது, ஒரு பீஸ் 200. ப்ரௌனி இருக்குது சார் உங்களுக்கு சார். ஐசிங் தான் உங்களுக்கு மேலே போட்டு எத்தனை வேணும்? பட்டர் கேக் வேணும், ப்ரௌனி இருக்குது மேடம், வந்து பாருங்களேன். அந்த ஐசிங் கேக் தானே ப்ரௌனி சீனி போட்டு ட்ரை நாங்கள் போட்டுட்டோம். இது மூணுமே பிளாக் டீ, இது ஒயிட் டீ, க்ரீன் டீ, கோல்டன் டீ. இது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இங்கிலீஷ் பிரேக் எல்லாமே உண்டு இந்த பெரிய கப்பில் இருக்குது எல்லாமே. எல்லாம் நீங்கள் ஒரு மில்க் டீ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓ, ஒரு மில்க் டீ அது 200 rupees. ஓகே, ஒரு மில்க் டீ கொடு. சூப்பர் இருப்பா. மித்தியில் இருக்கிறது என்ன டீ? பிளாக் டீ அண்ட் ஹால்டன். இது ஹால்டன் மற்றது ஒவ்வொன்றும் பேர் சொல்லி கொண்டு வந்தாங்க. சில்வர் அண்ட் கிரீன் அண்ட் சில்வர். இதெல்லாம் உண்டு. ஓ, இது மூன்று தான் டிஃப்ரெண்ட், மற்றதான் உண்டு. இது கோல்டன். கேக் வேணுமா? டீ குடிவா. கேக் வேணுமா? இல்ல கேக் இல்லை எடுக்கிறதுக்கு இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க. அண்ணா பழம் இதெல்லாம் வெயிட் வெயிட் சில்வர் சில்வர் கோல்டன் சில்வர் கோல்ட் பிடிச்சிப்பா அந்த கடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? ஒரிஜினல் தேயிலை தானே இடம் ஓட்டுறீங்க. இடம் திறம். இது கோல்டன். பாருங்க நாட்டை பாருங்க வந்து
நாட்டில் எவ்வளோ புதினமான விடயங்கள் இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் என்ன விளக்க முடியுங்க, கொஞ்சம் இந்த குவாலிட்டி கொஞ்சம் குறைய வயலுன்னா வந்து மாடலோட போன் பண்ணி கொஞ்சம் கீழே விழுந்து அப்செட் ஆகிடுது. அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இல்லாட்டி வந்து கடனா ஏன் இப்படி வந்து எல்லாரும் வருஷ வருஷத்துக்கு கொண்டு மாறிக்கொண்டிருக்க ஒரு மாற்றம். முதல்ல வந்து நீங்கள முதல்ல இல்லை குடி 23ஆம் ஆண்டு போனாங்க ஒரு டெஸ்ட்டுக்கு. நான் இப்படி காட்டுறேன். வேற வழியில் ஒரு இடத்தை பற்றி எப்படி ஓகே 23ஆம் ஆண்டு போனாங்க. அதில் டீ குடிச்சிட்டு ஷோர் போட குடிச்சு இல்லை மேலோட்டமாக காட்டு இல்லை கனவரை சேர்த்து அப்படியே சுற்றி குடிக்கணும் சில்வர் டீ. சீனி இது சில்வர் டீயோ? நல்லா இருக்கு. சீனி கூட நல்லா இந்த சீனி போடாமலும் இது ஓகே நல்லா இருக்கு. நாங்கள் அங்கே வாங்க கையில் வந்து அடி மண்டி அதான் நான் சொல்கிறேன். வெளியில் போன கூட நாங்கள் குவாலிட்டி சொல்லிடலாம். வெளியில் போனப்போ எல்லாம் கலப்புறாங்க கையில். வெளியில் போனப்போ எல்லாம் கலப்புறாங்க. இது சூப்பு டீ. என்ன சூப் அது? பரவாயில்ல நல்லா இருக்குது. எண்ணெய் எண்ணெய் ஆகுது கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் நம்புறது. மேடம் லைட்டாக சுகர் போட்டிருக்கேன். டீ டீ இல்லை இல்லை டீ டீ இது நாட்டுக்கு டீ. இதோ இது 6 பேருக்கு கொண்டு வந்து வச்சது. அது போடையில் அது கிருஷ்ணா சுகர் போடையில் ஒன்று. ஓ அது இல்லாட்டி அது போடாம குடிங்க. அப்புறம் சுகர் போட்டு குடிங்க. அப்பதான் டீ டேஸ்ட் என்னன்னு தெரியும். இது கோல்டு என்ன? அது கோல்டு டீ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது இது என்ன? இது சில்வர். ஒயிட் டீ. இது ஒயிட். இது மிக்ஸ் பண்ணுறது இந்த ஸ்பூன் தான். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட். அது நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்தாங்க. இங்கே தான் வேண்டாம். நாங்கள் 20 மினிட்ஸ் டைம் அதே நாங்கள் அவங்க வந்து இதே மாதிரி வேலை செஞ்சாங்கல்ல விஷயங்கள் எப்படி காட்டி மாறிடும். அவங்க மாறுவாங்க. இங்கே நிப்பாட்டுவாங்க. ஓனர்ஷிப்பை அதுதான் 1000 கைட்மான் மீட் பண்ணோம். பேரில் 2 பேரில் டூரிசம் பிளேஸ். நம்மளோட பிஹேவியர் கட்டாயம் நீட்டாக இருக்கும். நீங்கள் என்ன மொழியில் இருப்பீங்க? ஜெர்மன் பேசுங்க. ஜெர்மன் தானே. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ப்ராசஸ் மட்டும் பாடமாக்கணும். அப்போ கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. ஜெர்மன்ல கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஆகண்டா சொல்லுங்க கொஞ்சம். விக்கெட்ஸ் கேட்டால் தான் அதில் வரும். கதைங்க கதைங்க. அதே மொழியில் கேட்க ஆசையாக இருக்கா? கேட்க ஆசையாக இருக்கா உங்களோட டோச்? கதைங்க. டோச் பயங்கர மோசமான டோச். பரவாயில்ல, நீங்கள் கதைங்க கேட்கமே. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எழுதி படிச்சு அதே ஒரு டேலண்ட் தானே. Marlin machine, Siemens machine, it's sorting the sizes, kleiner, milder, grosser. ப்ராசஸ்க்காக படித்தேன். ஓகே. நல்ல ஸ்டோன் ஒயிட். ஓகே. 10,000 உண்டா? ஓகே. சில்வர் டீ
ginger, jasmine, onion lemon, onion lemon. எப்படி ஹனி ஓகே ஓகே Golden tea எடுக்கலாம். Best black tea. இந்த small cup. Golden tea. ரோஸ் உள்ள சின்ன கப்பில் இருந்துச்சு கோல்டன் டீ மாதிரி எது வேணும் அதான் மச் எக்ஸ்பென்சிவ் அவைகளுக்கும் இப்போ வந்து இப்போ வெள்ளைக்கார் வந்திருக்கணும், அவைகளுக்கும் வந்து டீ தான் கொடுத்துருக்கணும் இந்த ரூமில் கூட்டி கொண்டு வந்து. அவை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன அப்போ எப்படி இருக்குன்றதை வந்து அங்கே அவர் வந்து குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சு பார்த்துட்டு நீ ஒரு தேயிலையும் வந்து வாங்கி கொண்டு போவினோம். அப்படி இருக்கும். சில்லண்டு விழுது அடிக்கிறதா ஏசி காத்து அதான் சொல்கிறேன், சில்லண்டு விழுது. அதுதான் அதான் சொல்லி உண்மையிலே எனக்கு வந்து சரியான காய்ச்சல். நான் 2 பேர் வந்து தான் கட்டம் சரியான கட்டம் பிழைச்சி அங்கே வச்சே பிழைச்சி எங்கே அங்கே வச்சு உள்ள இடம் என்ட்ரி ஆகுள்ள. ஓ ஏன்னா அவ்வளோ தூரம் என்னால் ஏலாம் போயிட்டு உண்மையாக ஏலாது. இப்படி இந்த இங்கே வந்து நான் கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு நாள் இந்த உடல் ரீதியாக நான் கஷ்டப்படல. அவ்வளோ தூரம் கஷ்டமாயிட்டு காற்று அடிக்கிறது அதுங்க சும்மா ஜில்லட்டு தான் விழுந்தோன்று காற்று சொன்ன மாதிரி. அப்போ கையிலையும் வந்து உண்மையாக ஒன்று வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நானும் வந்து பிளேன் டீ குடிக்கிறேன் இல்லை, இந்த பிளாக் டீயை வந்து குடிச்சு பார்த்தேன் நான். அது உண்மையாக நல்லா இருக்குது. கோல்ட் அது நல்லா இருந்தது. அப்போ சோறு போடல, அது சோறு போடாத தான் குடிச்சேன் நான். நல்லா தான் இருக்குது உண்மையாகவே. எங்களோட இடத்துல காற்று இப்படி அடித்தா மழை வர போகணும். இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் நார்மலாக எப்படி அடிச்சு கொண்டு ஆனால் விடிய ஒரு 50 மணி ஒரு இடத்துக்கும் வரல. அதுதான்டாப்பா இடம் அப்படி இருந்துச்சு. வேற லெவல். வேற லெவல் என்னடா பார்த்து பயமா கிடக்கு. அதில் நீ எப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியான்றது மாதிரி பானத்தையும் கீழையும் பார்க்க ஒரே மாதிரி தானே கிடக்கு. மேலும் ஒன்று விளங்கல கொஞ்சம் அந்த மொய் கூட்டம் போனதான் தெரிஞ்சது. அதுதான் அப்போ அப்படி இருக்கு. சேம்பிளுக்கு வரும் நாங்களே இருக்கிறோம் அடிக்கடி. இதுலேயும் இருக்க பாருங்க எங்களோட வீடியோ வந்து சில நம்ம அப்படி புகை அடிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பனிமூட்டம் குறுக்கிறதுக்கு போகிறதா இந்த காரணம். மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. சில டைம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். அது உண்மைதான். நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய வாகனங்கள் ஓடுறது வந்து கவனம் மழையால் இருக்குது. அதனடியால் கவனமாக இருக்க வேணும். இங்கே ஓடி திரிகிறவங்களுக்கு அது ஓகே இருக்கும். வேண்டா பாஞ்சு விழுந்தோன்னு சும்மா அதுக்கான வருவாங்க. ஆட்டோக்கார் ஓடி நாங்கள் பார்த்தா தானே எப்படி என்று சொல்லி நம்ம இப்போ தெரியல. புதுசாக வார ஆட்களுக்கு வந்து மிக கவனமாக இருக்க வேணும். என்ன சின்ன வார ஆட்களை கூட்டி கொண்டு வரதுலேருந்து எல்லாத்தையும் சரியான கவனமாக இருக்க. உண்மைதான். அது இங்கே வந்தால் எல்லாமே தேவை தான். இப்போ நீங்கள் நாங்கள் அங்கே மேலே நுரையிலே போகணுன்னு ஆக காது கேட்காமலே போயிடும்டா சில நேரம். அப்படியே இல்லை நம்மளா இங்கே தான் இருக்கும். என்ன மேலே இல்லை அப்போ காற்று கூட இதாக இருக்கும். மேலே போக சூரியன் தானே வரணும். அப்போ லூஸா உனக்கு பனி கூட தான் இருக்குமாடா. அந்த மாட்டு பச்சரி இருக்குல்ல, மாட்டு பண்ணை நுரையிலையும் போனால் சில பேர் காது கேட்காம அடைச்சிருப்படா. அப்போ குளிரில் அப்படி இருக்கும். பார்ப்போம் என்ன. இப்போ நாங்கள் இப்போ நீ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டுப்பீங்க. அப்போ நான் வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறேன். உண்மையில் இதில் வந்து பெருசாக எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஃபோன் ஆயிடுது. அதுதான் அதுதான் வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். சொல்லி வேலை இல்லை எங்க மழையில் இல்லை அப்படி ஓடுறதுக்கு. அதுதான் அவர் என்ன செய்யறது. ஓட ஒன்று அந்த கட்டம் வந்தால் ஓட தானே. எனக்கு அந்த ஒரு சின்ன வளைவுலாம் கொஞ்சம் இதாக போயிட்டா வானோ ஓடுது.
அதெல்லாம் பின்னி ஒரு வாகனம் பாருங்க தட்டுப்பட்ட மாதிரி போனேன் அங்கால பள்ளம் இல்லை அதுக்காக போட்டோ எடுத்துட்டு டெம்பர் மலைக்கு ஒரு மங்கள அடகன் இல்ல புக கையா அது கடவுளே எந்த கையா நாளா இது சனிய நெருப்பு வாங்கிடுது என்ன குளிர் ஒரு விதமான குளிர் இங்க நிக்கிற மாதிரி காய்ச்சல் மேலோடாப்பா அந்த பக்கம் ஜெர்மன் பக்கம் நிக்கிற மாதிரி ஜெர்மன் கடைசியா இப்போ போய் வந்தேன் கடைசி 2 மாசம் ஆயிடுச்சு போய் 2 மாசம். சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து இன்று ஒரு நல்லதான் இருக்கு, நல்ல சந்தோஷமா பண்ணதான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியல அந்த வானத்திலிருந்து முகில் கூட்டம் போறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. வந்தா தெரியுதா புகையா கிளம்பு அப்படித்தான் இங்கே ஒன்றும் கிளம்பி கொண்டு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறோம். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திக்கும் வரை ஓகே, பாய்.